Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பினை நிகழ்த்தியிருக்கின்றனர். புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை அடுத்தடுத்து சந்தித்து வருகின்றனர். தாவேகாவிற்கு ஆதரவளித்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற ஆலோசனை தற்பொழுது நடைபெறுவதாக செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவளித்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பினை நிகழ்த்தி வருகின்றனர். புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை அடுத்தடுத்து சந்தித்து வருகின்றனர். தாவேகாவிற்கு ஆதரவளித்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாகவும் செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மாவட்ட செயலாளர்கள் சந்தித்து வருகின்றனர். புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை அடுத்தடுத்து சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்கலாம். சம்பத், தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இபிஎஸ் சந்தித்து வருவதாக செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். தமிழக அரசியலில் அதிமுகவில் உட்கட்சி மோதல் அரசியல் வட்டாரங்களில் பெரிய கவனம் பெற்று வருகிறது. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவின் பின்னணியை பார்க்கும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியும் என இரு அணிகளாக பிளவுபட்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாகவே இரு அணியினரும் தனித்தனியாக ஆலோசனைகளில் ஈடுபட்டது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து ஒரு சில எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும், மற்றொரு புறம் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அணியை ஆதரித்து எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை இரு அணியினரும் மாறி மாறி கடந்த சில நாட்களாகவே ஆலோசனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் காலை முதலாக அதிமுக முக்கிய நிர்வாகிகள், சட்ட வல்லுநர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பே இந்த பிளவிற்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என அறிவித்த நிலையில் சி.வி. சண்முகம் அணியினர் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சிக்குள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனை தொடர்ந்துதான் இந்த அதிமுகவில் அதிகார போட்டி என்பது வெளிப்படையாக உறுதியாகி இருக்கிறது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று சி.வி. சண்முகம் வெளிப்படையாக வலியுறுத்தியிருந்தார். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைத்து வருகிறார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இன்று காலை அதிமுக எம்பிக்கள் இன்பதுரை, தனபால், செய்யாறு தொகுதி எம்எல்ஏ முக்கூர் என சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டை கிழக்கு நகர செயலாளர் தலைமையில் நிர்வாகிகள் மினி பேருந்துல காட்சியும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் எடப்பாடி தரப்பில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், கே.பி. முனுசாமி, தலபாய் சுந்தரம் உள்ளிட்டோர் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் இன்னும் எடப்பாடி அணியிலேயே இருப்பதாகவும் தகவல் என்பதும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் அணியில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும், சசிகலா அந்த அணியில் வலுத்திருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. இந்த மோதல் வெறும் கருத்து வேறுபாடு அல்ல, கட்சியின் எதிர்காலத்தின் தலைமையை தீர்மானிக்கும் அதிகார போராட்டமாகவும் மாறியிருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள் இதை பற்றி கருத்துக்களும் பதிவிட்டு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியை கேள்விக்குறியாகும் இந்த சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதாகவும், விரைவில் பொதுக்குழு கூட்டம் அல்லது சட்ட போராட்டம் நடைபெறக்கூடும் என்றும் தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில அதிமுக தலைமை அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும்
நாங்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என்பதை சட்டப்படி நிரூபித்த பிறகு தலைமை அலுவலகத்திற்கு செல்ல இருப்பதாக CV சண்முகம் அணியினர் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக MLA-க்கள் எண்ணிக்கை யாருக்கு அதிகம், சட்டமன்ற குழு கட்டுப்பாடு யாரிடம், பொதுக்குழுவில் யார் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்படும். தற்போதைய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அணியும் CV சண்முகம் வேலுமணி அணியும் தனித்தனி ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக சட்ட ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பொறுப்பாளர் அர்லேக்கர் கேரளாவில் இருக்கிற நிலையில தமிழகம் வந்ததும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களை போய் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சம்பத்.